வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இனி ஓய்வுக்கு முன்பே முழு பிஎஃப் பணத்தையும் எடுக்கலாம். இபிஎஃப்ஓ விதிகள் மிகப்பெரிய மாற்றம். இதை பற்றி தகவல்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் பிஎஃப் பணம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மாதமும் ஊழியர் சார்பில் குறிக்கப்பட்ட தொகையும் அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் சார்பில் குறிக்கப்பட்ட தொகையும் சேர்ந்து பிஎஃப் பிடித்து செயல்படும். இந்த பணம் உங்கள் பிஎஃப் கணக்கில் அந்த பணம் டெபாசிட் செய்யப்படும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பகம் இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பிஎஃப் பணத்தை திரும்ப பெறும் விதிகளின் மாற்றம் வரப்போகிறது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பின் நிதி இதை குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் அமைப்பின் புதிய திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதால் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஓய்வு பெறாத, ராஜினாமா செய்தவோ அல்லது வேலையில்லாமல் எதிர்கொள்ளவோ தேவையில்லாமல் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒருமுறை தங்கள் முழு பிஎஃப் தொகையை திரும்ப பெற முடியும். தற்போது 2 மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாமல் அல்லது குறிப்பிட்ட அவசர நிலைகள் போன்ற குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு கீழ் மட்டுமே பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும் என்ற சூழல் இருந்தபோது பிஎஃப் சந்தாதாரர்கள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் தங்கள் முழு அல்லது வரையறுக்கப்பட்ட பகுதியுடைய திரும்ப பெற அனுமதிக்கும் ஒரு புதிய கட்டமைப்பு கொண்ட வார மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இவ்வாறு திரும்ப பெறாமல் என்பது குறித்த விவரங்களை தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஓய்வூதியம் அல்லது நெருக்கடி சூழ்நிலைகளில் இந்த பணத்தை எடுத்து வைக்கும் நிலை இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இபிஎஃப் சந்தாதாரர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகள் கீழ் மட்டுமே பணத்தை எடுக்க முடியும். ஓய்வூதியம் அல்லது நிரந்தர இயலாமை, 2 மாதங்களுக்கு மேலாக வேலையில்லாமல் இருந்தல், வீடு வாங்குதல், மருத்துவ சிகிச்சை, உயர்கல்வி அல்லது திருமணம் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கும் இந்த முன்மொழியப்பட்ட புதுப்பிப்பு இபிஎஃப் அமைப்பின் முன்னர் அல்லது நேரடி அமைப்பிலான பணம் எடுக்கும் விருப்பத்தை உருவாக்கும். அல்லது முன்கூட்டியே பணம் எடுப்பது ஓய்வு பெறுதல் நேரத்தில் கிடைக்கும் தொகையை குறைக்கலாம். இபிஎஃப் மூலம் நீண்டகால சேமிப்பின் நோக்கத்திலே பணத்தை எடுக்கலாம். பிஎஃப் முதலீடுகள் பல ஆண்டுகளாக கூட்டு வட்டியாக பெறுதல், அவ்வப்போது பணம் எடுப்பது நிதிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கணிசமாக குறைக்கலாம். கணக்கு வைத்திருப்பவர்கள் தவறாக பயன்படுத்துவதோ அல்லது அவசர நிதி முடிவுகளை எடுப்பதோ தடுக்க அரசாங்கம் தெளிவான பணம் எடுக்கும் வரம்புகள், ஆலோசனை விதிமுறைகளை அறிவிக்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.